ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு உண்மை சம்பவம் தான் சொல்லப் போகிறேன். ஒரு குழந்தைக்கு நடந்தது தான் சொல்லப் போகிறேன் நான் இப்போது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம பெற்றவங்க பண்ணுற ஒரே ஒரு தப்பு குழந்த நீ சாப்பிட்டேன்னா நான் மொபைல் தரேன், நீ சாப்பிட்டுட்டே மொபைல் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்லை கொடுக்குறது. ஹோம்ஒர்க் முடியும் உனக்கு நான் செல்லு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஃபோன் கொடுத்து 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 பழக்கம் பண்ணிட்டு, அந்த குழந்த ஃபோன் இல்லைன்னா தூங்குறதில்ல, சாப்பிட்றதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. இதெல்லாம் சரியாக ஆகுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டு இன்றைக்கி ஒரு குழந்த, தெரிஞ்சவங்க குழந்த, இன்றைக்கி அந்த குழந்த கண்ணு தெரியலம்மா எனக்கு அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் ரெட் ஆகிட்டு அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிருக்காங்க. கூட்டின்னு போனால் கண்ணாடி போட சொல்லிட்டாங்க. எவ்வளோ 6 வயசு குழந்த. சரி, தெரியுதுங்களா? இது ஏன் சொல்கிறேன்னா, எல்லா பெற்றவங்களும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் ஏதாச்சும் ஒன்று அழுகக்கூடாது, ஏதாச்சும் ஒன்று இது பண்ணக்கூடாது, அந்த குழந்தைக்கிட்ட அந்த செல்லை கொடுத்துட்டு போயிடுறது. இப்படி தான் நான் நிறையா பார்க்குறேன். அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? நம்ம சொல்கிறதே சொல்கிறோம், அது கேட்காது அவங்கவுங்களோட விருப்பம். ஏன்னா அந்த குழந்த அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு குழந்த அது மாதிரி பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இதை சொல்ல வரேன் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா அந்த குழந்தைக்கு இப்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே வாங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிறேன், அந்த குழந்த சீக்கிரம் குணமாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக அந்த குழந்தைக்காக வேண்டிக்கங்க. தயவுசெய்து குழந்தைங்கிட்ட ஃபோனை கொடுக்காதீங்க, சரிங்களா? அடம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இன்றைக்கி நம்ம பண்ணுற தப்பு தானே, அது எது வரல கொண்டு வந்து விட்டுடுச்சுங்க பாருங்க. அதனால் தயவுசெய்து யாரும் குழந்தைங்கிட்ட ஃபோனை கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தவிர்க்க முடியுமோ பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.